கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி போட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 39வது வசனம் இப்படியாக கூறுகிறது: தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனுடைய போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். தேவனோடு போர் செய்யாதிருங்கள், டோன்ட் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் காட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நம்மை உருவாக்கியவரோடு போர் செய்கிறவர்களாய் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படலாகாது. அதுபோல கர்த்தரை அறியாதவர்களும் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்வதன் நிமித்தம் கர்த்தரோடு யுத்தம் செய்கிறவர்களாய் காணப்படலாகாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் காணப்பட்ட நாட்களில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்கு தமஸ்குவுக்கு கடந்து சென்ற வேளையில் ஆண்டவர் அவனை சந்தித்து, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு ஆபத்தை கொண்டு வரும் என்று எச்சரித்தார். கமாலியேல் என்ற பரிசேயன் ஆசாரியர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் கொடுத்த ஆலோசனையாய் மேற்குறிப்பிட்ட வசனம் காணப்படுகிறது. ஆதி சபையின் நாட்களில் அப்போஸ்தலர்களால் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆகையால் இதை தடை செய்வதற்கு ஆசாரியர்களும் சதுசேயர்களும் அப்போஸ்தலர்களுக்கு உபத்திரவங்களை கொடுத்ததும் சிறைச்சாலைகளில் அடைத்ததும் துன்பத்தை கொடுத்தார்கள். ஆகிலும் வேத வசனம் விருத்தி அடைந்து பெருகினது. அந்த வேளையில் கமாலியேல் என்ற பரிசேயன், தேவனோடு போர் செய்யாதிருங்கள், அவரிடத்திலிருந்து வருகிற எந்த காரியத்தையும் யாராலும் தடை செய்ய முடியாது என்ற ஆலோசனையை கூறினான். பிசாசு, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதங்களிலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ இருதயத்தில் சொல்லி கர்த்தரோடு போராடும்படிக்கு முயன்றான். கர்த்தர் அவனை வானத்திலிருந்து தள்ளினார். பார்வோன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார் என்று கேள்வி கேட்டு அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றான். அவனையும் அவன் சேனையையும் செங்கடல் வாரி கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்தார். நேபுகாத் நேச்சார் என்ற பாபிலோனிய ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பார்த்து, உங்களை என் கைக்கு தப்பு வைக்கப் போகிற தேவன் யார் என்று கேட்டு தேவனை பார்க்கிலும் தன்னை வல்லமை பொருந்தியவனாக கருதினான். கர்த்தர் அவனை புல்லை தின்னும்படிக்கு செய்தார். கர்த்தரோடு யாரும் யுத்தம் செய்யவும் எதிர்த்து நிற்கவும் கூடாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உலக ஜனங்கள் தங்கள் அறியாமையினால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்தும் அவரோடு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுவதுண்டு. ஆனால் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனங்கள் ஒரு நாளும் நம்முடைய செய்கைகளின் நிமித்தம் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கலாகாது. அவரோடு யுத்தம் செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் காணப்பட்ட நாட்களில் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து கர்த்தர் செய்த நன்மைகளை அற்பமாய் எண்ணி அவரோடு யுத்தம் செய்து அழிந்தார்கள். நாம் மேட்டிமை கொள்ளும்போது கர்த்தருடைய தாழ்மையின் சிந்தைக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறோம். பாவங்கள் செய்யும்போது கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு விரோதமாய் காணப்படுகிறோம். நாம் முறுமுறுக்கும் போது கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகிறோம். ஊழியங்களுக்கு விரோதமாகவும் ஊழியர்களுக்கு விரோதமாகவும் எழும்பும்போது கர்த்தர் கொடுத்த தரிசனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறோம். இப்படி அநேக காரியங்களை அனுதினமும் செய்து கர்த்தருடைய கோபத்தை சம்பாதிக்கிறவர்களாய் காணப்படுவதுண்டு. ஆகையால் இனி தேவனுடைய போர் செய்யாதவர்களாய் காணப்படுங்கள், அவரோடு எதிர்த்து நிற்காதிருங்கள், அவருக்கு கோபம் மூட்டாதிருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடைய இன்றைய டெய்லி போட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு போர் செய்கிறவர்களாக காணப்படலாகாது ராஜா. உம்முடைய சித்தத்திற்கு வழி விலகி செல்கிறவர்களாக, உம்மை காயப்படுத்துகிற ஜனங்களாக ஒரு நாளும் ஒருபோதும் காணப்படக்கூடாது ராஜா. கர்த்தர் அப்படியாக நீர் பாதுகாத்து வணைந்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கண்ணின் மணி போல பாதுகாத்தரலும். ஆட்டுக்குட்டியானவுடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.